ஸோ இது ஒரு சந்தோஷம் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நான் போன வீடியோ பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அழுதுருந்தேன். பண்ண முடியாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட பொருளை வைக்கிறதே அந்த ரூமில் இடம் இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லணும்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம புது வீட்டுக்கு வந்து இதுதான் நாங்கள் போகிறோம் ஃபஸ்ட்டு வீடியோ. ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோவே போடல, ஷார்ட்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புது வீட்டுக்கு வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேர். ஆனால் நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்குது. அது எல்லாருக்குமே அப்படி தான் வருது. புது வீடு கட்டி ஒரு நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சிட்டு மீதி இருக்க ஒர்க்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுற மாதிரி. ஸோ இது மாதிரி தான் இப்போ எங்களோட நிலைமையும் இருக்குது. ஏன்னா ஒர்க்காக முடிஞ்சிட்டு இருக்கு பெண்டிங் ஒர்க்கு. ஆமாம். ஸோ இப்போ என்னென்ன ஒர்க் பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளோட நம்மளே வந்து செய்கிற வேலை, அதாவது எல்லாரையும் நம்ம செஞ்சோம். பட் இருந்தாலும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணுறது, ஏதாவது ஃபோட்டோலாம் மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை நம்ம வேலையே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சரி பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுக்கு நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சாமி ரூமுக்கு தான் வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்தோடனே செட் பண்ணுற வேலையே வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம் வேலை தான். ஏன்னா பாருங்க ஃபோட்டோலாம் மாட்டணும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கும்போது ஆணி அடிச்சா எந்த ஃபோட்டோவும் மாட்டவே இல்லை. வாடகை வீட்டில் வந்து ஆணி அடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதனால மாட்டல. ஆனால் இங்கே வந்து இஷ்டத்துக்கு ஆணி அடிச்சாச்சு. ஸ்ட்ரைட்டா வந்து இது ஆணி அடிக்காம ட்ரில் போட்டு இந்த இது வச்சு நம்ம பிளக் இது சொந்த வீடுனா நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம், நம்ம தான் அப்படின்ற மாதிரியே. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண கிடையாது. ஆணிலாம் ஒரு ஆணி கூட அடிக்கல. ஸ்க்ரீன் போடுறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அடிச்சு. ஏன்னா அது வந்து முக்கியமானது. ஏன்னா ஹால்லே இருக்கிறதுனால பூஜை ரூமுக்கு முக்கியமாக நமக்கு மரப்பு இருக்கணும் வீடுன்னு இருந்தாலே, அதனால ஸ்க்ரீன் நாங்களே போட்டது அது ஆணி அடிச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆணி அடிச்சு வச்சிருக்கோம். இருக்க போட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சு தான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆணி அடிச்சாச்சு. ஸோ கீழே எந்த ஃபோட்டோவுமே வைக்கல, எல்லாமே ஆணி அடிச்சு மாட்டிலாம் சொல்லிட்டு இங்கே பாருங்க எல்லாமே ட்ரில்லிங் போட்டு ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஆணி அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்படியே கரெக்டாக அந்த இதில் அரேஞ்ச் பண்ணுற வேண்டியதான். நான் வந்து எந்த ஃபோட்டோவும் எடுத்து வைக்கல. எல்லா ஃபோட்டோவும் வந்து நாங்கள் யூஸ் பண்ண ஃபோட்டோ அப்படிங்கிற வந்து அம்மா வாங்கிக்கிறது புது ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு படிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 காமாட்சி அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இப்பயே. அப்புறம் புது வீட்டில் வந்து கட் பண்ணிடுங்க, அப்போ பார்த்துக்கலாங்க. சரி, ஃபோட்டோ பார்த்துட்டு அப்புறமா தெளிவாக சொல்கிறேன். ஓகே, சரி ஓகே. இங்கே வந்து நம்ம இங்கே கோயிலுக்கு போனாங்கல்ல, அப்போ வாங்கிட்டு வந்தது. அது மாட்டு அப்படியே நேராக வச்சுக்கலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணால் முதல்ல அம்மா நம்ம பால் காய்ச்சப்போ வாங்கி கொடுத்த ஃபோட்டோ. ஆமாம், நம்ம வாடகை வீட்டுக்கு போனப்போ வாங்கினது பால் காய்ச்சறப்போ. அதெல்லாம் கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா ஃபோட்டோ கீழே தான் இருந்துச்சு. இப்போ மாற்றி இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது எனக்கு. அது மாற்றுறதுக்கு முடியாமல் இடம் இல்லைன்ட்டு கயிறு கட்டிலாம் தொங்க விட்டுருந்தாங்க. அது கயிறு கட்டி இங்கே ஒரு பல்ப் இருக்கும், அது தான். ஆமாம். ஸோ இது ஃபோட்டோலாம் இந்த மாதிரி அல்ட்ரா மாட்டினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு புது ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோக்கு வந்து பொட்டு வைக்கணும், அது மாட்டிட்டு வச்சுக்கிறோம். ஓகே, சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வரணும் ஓகே. இங்கே கொஞ்சம் கேப் இருக்கு, இது இதுக்கு மேலே அது ஃபியூச்சரில் ஃபில் பண்ணிக்கலாம். மனோட டிராயிங் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றாவது எடுத்து ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒட்டிட்டா கூட இந்த இடத்துல ஃபியூச்சரில் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஃபோட்டோ வாங்கி அடிச்சுக்கலாம் சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேன். சரி ஓகே. இப்போதைக்கு இருக்கிற ஃபோட்டோக்கே இந்த இடங்க வருங்க. பூஜை ரூம் ஹைட்டே இவ்வளோ தான், கரெக்டாக இந்த இடம் கவர் ஆயிடுச்சு. ஃப்ரைடே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஜாமான் எல்லாத்தையும் கழுவி பொட்டு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு நான் வந்து கல்யாணம் ஆகும்போது எடுத்து தருவாங்கல்ல. ஸோ அந்த விளக்கு வந்து இது. இந்த விளக்கு இப்போ இந்த வீடு பால் காய்ச்சும் போது எடுத்து வச்ச விளக்காமா. ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாடகை வீடு போகும்போது பால் காய்ச்சும் போது சந்தியா காப்பிட்டு எடுத்து வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. இது வந்து நம்ம திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நாங்கள் சாமி ரூம்ல இப்படி வச்சிட்டோம். இது சாமி ரூம் வந்து அழகாக ஃபிட் பண்ணியாச்சு. எப்படி சொல்லிட்டு மாட்டாங்க. இதுக்கு ஸ்க்ரீனும் நம்மளே அடிச்சாச்சு. அதுவும் கையோட கையாக ஸ்க்ரீன் போட்டாச்சு. அங்கேருந்து அதே ஸ்க்ரீன் தான். ஆமாம், அங்கேயே நல்லா துவைச்சி எடுத்துட்டு வந்துச்சு. அவ்வளோதான், இப்போ பூஜை ரூம் ரெடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோலாம் இருக்குது. என்னோடய ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ மீன் நாங்கள் மனம் வந்து எங்களோட கல்யாணத்தப்போ தாலி கட்டுற மாதிரி எடுத்த ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அது வந்து நாங்கள் வந்து செல்ஃப்லேயே தான் வச்சுருந்தோமே, ஆன்லைட்ஸ்லாம் மாட்டலை. நம்மளோட சில்வர் ப்ளே பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைட்ஸ்லாம் மாட்டலை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் என்ட்ரு ஆகும்போது தெரியணுன்ற மாதிரி நாங்கள் ஆன்லைட்ஸ் வச்சுருக்கோம். வாங்க மாட்டோம் அதையும். ஓகே, சரி அதை பார்க்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து காலண்டரு நாங்கள் இதை ஆணி அடிக்கூடாது சொல்லிட்டு ஜன்னலில் மாட்டி வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் வந்து ஆணி அடித்து மாட்டி வச்சுருக்கோம். அடுத்து வாங்கலாமா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரொம்ப ஸ்பெஷல் இது. ஆமாம், இது என்ட்ரன்ஸ் ஆகும்போதே இருக்கணுன்றதுக்காக என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கோம். வச்சாச்சு. இதுக்கு 2 ஆணி அடிச்சு வச்சுருக்கோம். அதுக்கு ஃபோட்டோக்கு வந்து ஒரு ஆணி அடிச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கட்டல் போடல ஃப்ரெண்ட்ஸ். கட்டல் போட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அப்போ நம்ம கட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தெரியுற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இதையும் மாட்டிடலாம். சரி மாட்டேன். ஓகேவா? சமமாக நின்றுச்சா? விட்டுற நிற்கல. விட்டுரு. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோ. இது வந்து இங்கே மாட்டிடலாம். நேராக்கி வச்சு அது சிங்கிள் கீழே இது இருக்கிறதுனால நேராக வரல. ஓகேவாப்போ? ஓகே. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. அதான் நம்ம மாற்ற வேலை இது மட்டும்தான், ஆணி அடித்து. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆணி அடிச்சு மாட்டியாச்சு. ஸோ இது ஒரு சந்தோஷம் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நான் போன வீடியோ பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அழுதுருந்தேன். இந்த வீட்டை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதை சொல்லியிருந்தேன் அதுலேயே. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமும் எனக்கு எதுவுமே தெரியல. நான் 2 பேரும் ஜாலியாகவே இருக்கோம். அவ்வளோதான். அப்புறம் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு திரும்ப போகணும். திரும்ப போய் வீட்டுக்கு வந்து செத்த நாள் படத்துக்கு வந்துட்டு அப்புறம் ஹவுஸ் ஓனர் வெளில போயிருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் சாவி கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு வாங்க. அவர் வந்து வீடு ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஆமாம் பார்ப்பாங்க. சரி பார்த்துட்டு எதுவும் இல்லை நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு சாவி கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆர்டர் இன்னும் என்னென்ன ஒர்க் பெண்டிங் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வேலையே பெண்டிங்கில் இருக்குன்னா கட்டில் போடாமல் அப்படியே கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து போடணும். அது ஒரு வேலை. அப்போ நாங்கள் புது வீட்டுக்கு வந்து 2 வீக்ஸ் ஆக போகுது தானே? ஆமாம், 28 பால் காசுந்து. ஆமாம், 1 வீக் ஆகுது. 2வது வாரம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், போன வெள்ளிக்கிழமை படித்தேன். அது 2வது வெள்ளிக்கிழமை படிக்கிறேன். ஸோ இன்னும் அந்த மிஷினில் உட்காரவே இல்லை. அப்படியே மூடி வச்சே இருக்காரு அவரு. சரி வாங்க, அதான் வேலைலாம் முடிச்சுட்டு அப்புறம் எடுத்தா எல்லாத்தையும் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒர்க்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அதுமாரி நம்ம இன்னொரு இதுக்கு வந்து ஆணி அடிக்கலை. அது என்னன்னு கரெக்டாக சொல்ல முடியுமா? என்னது? கடிகாரம். கல்யாணம் 2 வருஷமா கடிகாரமே இல்லாம நாங்க குடும்பம் நடத்திருக்கோம். அங்க வந்து ஆணி அடிக்க கூடாதுன்றதுனால சரி எங்க கண்ணாடி பொருள் ஸ்லாப்ல வைக்கிறது ஓப்பனா, ஏன்னா அது வந்து கீழே விழ வாய்ப்பு இருக்குன்றதுனால நாங்க யூஸ் பண்ணல. ஆனா இங்க வந்து கண்டிப்பா வாங்கணும். ஆனா அது மாற்றதான் எந்த இடம் தெரியல. கதவுக்கு மேல மாட்டலான்னு பார்த்தா சில பேர் கதவுக்கு மேல மாட்டக்கூடாதுன்றாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்ப கடிகாரம் எந்த திசையில மாட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம 4 திசையிலயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செவுரு இருக்கு. சார் 4 தசையிலையும் இது பண்ணிக்கலாம். சார் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுட்டே இருந்தேன். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, மாமியார் வீடு தான் ஓட்டு வீடாச்சு, மாமியார் வீடு ஓட்டு வீடு நாங்கள் போகல, அங்கே இல்லை, அதனால தனியாக வந்துட்டுன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் எப்படி வந்து இருக்க ஓட்டு வீட்டில் சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாமியார் வீடு ஓட்டு வீடு தான். நாங்கள் போட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிமெண்ட் ஓடு. இது சிமெண்ட் ஓடு நம்ம ஹைட்டு தூக்கியிருக்கோம். ஆமாம், ஹைட்டு தூக்கி ஃபர்ஸ்ட் வந்து இது தகர ஷீட் வந்து ரொம்ப கிட்டே நம்ம தலையே இடிக்கும், அப்படியே கிட்டே இருக்கும். அதனால ஹீட் ரொம்ப அதிகம் இருந்தது. 10க்கு 10 ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஷீட் சுத்தி ஷீட் மேலே ஷீட். நான் ஷீட் அந்த அளவுக்கு ஷீட் இருந்துச்சு. ஷீட்னா எவ்வளவு அனல் காக்கும் தெரியுமா? அவ்வளவு அனல் இருக்கு அதுல. சோ இதுல எப்படி சொல்லி தெரியாது. பட் இருந்தாலும் இதுல 2 ஃபேன் போடுற அளவுக்கு நாங்க இடம் விட்டு கட்டியிருக்கோம். செவு போறதுக்கு ஏசி போறதுக்காக வச்சிருக்கோம். இதுவே ஷீட்டா இருந்தா அதுல ஏசி போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம என்னோட பொருளை வைக்கிறதே அந்த ரூம்ல இடம் இருக்காது. ஆமா, இதுல நம்ம பொருள் எல்லாமே கரெக்டா உள்ள வச்சாச்சு. ஆமா, இது வந்து என்னோட பீரோ எல்லாமே வந்து அவங்களோட ரூம்ல இருந்துச்சு. ஸோ அந்த இடமே ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்கும். 10 ரூம் தானே, 10 மாதிரியே தெரியாது, ரொம்ப அடைச்சின்னு இருக்கும். 2 பீரோ, ஒரு 10 ரூம்ல 2 பீரோ தான் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடைச்சிட்டு இருக்கும். இப்போ எல்லா பொருளும் என்னோட பொருள் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ஹோம் டூர் பார்க்கலாம். எனக்கு இப்போ போட முடியல, ஆனால் ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்கு, எல்லாமே எதுவும் அரேஞ்ச் பண்ணல. ஆமாம், இப்பயும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, என்னென்ன வேலை இருக்கு என்னென்ன வேலை இருக்கு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் சின்ன சின்னதாக ஒரு பெண்டிங் வேலை இன்னைக்கு நடக்க போது, அதையும் பார்க்கலாம் இருங்க கையோட. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன பெண்டிங் சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே சரி ஓகே பார்க்கலாம். அதுதான் சொல்லுவேன். அது மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வீடு நாங்கள் வந்து கட்டினது, ஏன்னா அங்கே வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் வாடகை வீட்டிலேருந்து. மாதம் 4000 வாடகை கொடுத்துட்டு எங்களோட செலவையும் பார்த்துட்டு நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. சரி வாடகை கொடுக்குற காசை நகை வச்சு
வீடு கட்டிட்டு அதுக்கு வாடகை கொடுக்குற காசு கூட நம்ம எதுவுமே வட்டி கட்டி கூட நகையை மூட்டுக்கலாம், காசு கட்டி கூட நகையை மூட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நகையை போய் வச்சு இந்த வீடு கட்டணும். நாங்கள் மாமியார் கட்டி கொடுத்த வீடு ரொம்ப ஷீட் வீடு. அந்த வீட்டில் யாராலையும் இருக்க முடியாது. ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் அப்போ ஹோம் டூர் போட்டப்ப நிறைய பேர் கமெண்ட்ல இதுல இருக்காதீங்க, செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, வேற வீடு பார்த்துட்டு கூட போங்க, இல்ல நல்லா ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதுக்கு அது மாதிரி நம்மளால இருக்க முடியல. ஒரு ஆனா அதுலயும் 3 மாசம் இருந்தோம், 4 மாசம் இருந்தோம். அதுலயும் எனக்கு ரொம்ப உடம்பு, ஏன்னா அதை சொல்லிட்டு விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது எத்தனை நாள் நானும் சொல்றது. ஸோ இப்போ அந்த கமெண்ட் பண்ணவங்க கண்டிப்பாக என்னோட வீடியோ ரீசெண்ட் டைமில் பார்க்குறவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரியும் இந்த வீடியோ எந்த நிலைமையில இருந்துச்சு, நாங்கள் எந்த நிலைமையில இருந்தோம்னு சொல்லிட்டு. சரி வாங்க நெக்ஸ்ட் பெண்டிங் ஒர்க் பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஒர்க்கில் மிகப்பெரிய பெண்டிங் ஒர்க்கே இதுதான் எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா கிச்சன் ஸ்லாப்புக்கு வந்து இதுக்கு நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தேன் கிச்சன்லாம் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சன் வந்து நாங்கள் வெளிவட்டமாக வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஹோம் டூரில் பார்க்கலாம். இது வந்து பெண்டிங் ஒர்க். ஆமாம், இங்கே வந்து கிச்சன் ஷெல்ஃப்லாம் வருது, அது கொஞ்சம் ஒர்க்கும் இருக்குது. முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இன்னும் வேலை இருக்குது. நிறைய நான் வந்து ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன் தனியாலாம் ஓட வீட்டில் சொல்லிட்டு. ஆனால் எங்கள் மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாகவே இருங்க, எத்தனை நாள் தான் கூட சொல்லி குதிரை போட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நான் தனியாக தானே இது பண்ணேன். ஸோ இங்கேயும் வந்து அந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களோட விருப்பப்படி நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சரி நெக்ஸ்ட் வாங்க. பார்த்தீங்கன்னா தை மாதம் முடிஞ்சாலும் இந்த பனி முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் எங்களுக்கு இருக்க பெரிய எந்த வேலை பண்ணிங்கனாலும் பாருங்கள், இந்த வேலையை செஞ்சாகணுன்றது இந்த வேலை தான். இங்கே வந்து பாருங்க ஜன்னல் இருக்குது, பட் கதவு இல்லை. ஆமாம், ஜன்னலுக்கு இன்னும் டோர் வைக்கல. ஸோ அந்த வேலை வந்து பெண்டிங் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் வந்து இது செமுகாலம் போட்டிருந்தோம். அது பனி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சரியான பனி, தரையும் காய மாட்டேங்குது. அதனால தான் அந்த கட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா போடாட்டாலும் பரவாயில்ல, கட்டிலே மட்டுமா போட்டு நம்ம அது மேலே படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது மட்டும் கீழே போட்டு படுத்துருக்கோம் அது மேலே. ஆமாம், அதான் பெண்டிங்கில் நிற்கிற நீங்கள் ஒரு வேலை நடக்க போகுதுன்னா அது இந்த வேலை தான் சொல்லி நல்லா பாருங்க. ஜன்னல் போட்டாலும் அதுக்கு கதவுலாம் டோர்லாம் ரெடியாக இருக்குது, கிளாஸ் உள்ளே இருக்குது. ஒரு கார்பெண்டர் வந்தாருன்னா எல்லாமே ஃபிட் பண்ணிடலாம். அதான் வரேன்னு சொல்லியிருக்காரு, சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். சரி ஓகே. இது வந்து ஒரு பெண்டிங் வேலை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வேலை தான் பெண்டிங். அப்புறம் இன்னொரு வேலை இருக்குல்ல, கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே பாருங்க, நல்லா இங்கிருந்து இங்கே நின்று பார்த்தா வானம் வரைக்கும் தெரியும். ஆமாம், இது வந்து கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ். ஓப்பன், இது வந்து மூடணும். அப்புறம் இங்கே வந்து வெளியே டோர் சைடு கதவு ஒன்று போடணும், கதவு டோர் போடணும். எல்லாம் இருக்கு ரெடியா, அதுக்கான ஆள் வரணும், அதாவது வெல்டர் வரணும். இது வந்து தை மாதம் இல்லையா, ஸோ அதனால எல்லார் வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, காது குத்திலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நமக்கு செஞ்சு தருவாங்க. வரட்டும், பொறுமையாக வரட்டும். அதெல்லாம் பொறுமையாக வரலாம். இன்னும் இப்போதைக்கு ஜன்னல் வேலை முடிஞ்சுதுன்னா அப்புறம் இப்போ கிச்சனும் இதுவும் தான். அது இன்னும் 2 வேலை பெண்டிங் இருக்கு. அடுத்து வந்து எவ்வளோதான் எல்லாம் பெண்டிங் எல்லாம் முடிச்சு என்னோட கோலத்தை பாருங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்ததுலேருந்து இன்னைக்கு தான் ஒரு கோலம் போட்டிருக்காரு, வெள்ளிக்கிழமைன்றதுனால. நான் இதுக்கப்புறம் நார்மல் டேஸ்லையும் போடுறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல். அதனால அந்த இடத்த மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சு அழகாக கோலம் போட்டேன். நல்லா இருக்காக்கலாம். சூப்பரா இருக்கு, நல்லா கலர்லாம் கொடுத்துருக்காங்க, அதான் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நான் 2 கல்யாணம் ஆகி அங்கே வாடகை வீட்டில் இருக்கும்போது கீழே வெளியில் வந்து டைல்ஸ் தானே, அது இவ்வளோ இடம் தான் இருக்கும் முன்னாடி. டைல்ஸ்லாம் கோலம் போட முடியாது. ஏன்னா எனக்கு அடுத்து இருக்க 2 வீட்லேயும் ஆள் இருந்தாங்க. அவங்க இந்த சைடு போவாங்க, நடப்பாங்க. கோலம் டைல்ஸ்ல வழுக்கும், குழந்தைங்களாம் இருக்கு பக்கத்துல. ஸோ அதனால நான் கோலம் போடுறதே கிடையாது. அங்கே கோலம் போடுறதே அவாய்ட் பண்ணிட்டேன். அது இப்போ வந்து இந்த வீட்டில் கோலம் போடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சூப்பரா இருக்கு. கார்பெண்டர் வருவாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் போறதெல்லாம் பார்க்கலாம். சரி ஓகே. அந்த கிளாஸ் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, காட்ட முடியும். ஆமா, அது பேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால பிரிக்க கூடாது. அவர் வந்தோடனே பிரிச்சுக்கலாம்னு அப்படியே இருக்கு. சரி பார்க்கலாம் இருங்க. சரி ஓகே, வரட்டும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி. என்ன டார்க்கா இருக்குன்னு சொன்னேன். டார்க்னா இப்படிதான், டார்க்னா பிளாக் தான். அண்ணனுக்கு பார்த்தா இருந்தானே பார்த்தா ஒன்றும் தெரியல. இரு நானும் பார்க்குறேன். ஆமாம், நல்லா இருக்கு டிசைன் தான். ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க, சவுண்ட் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி அந்த வேலையை பார்க்கலாம்.